எஸ்டிபி என்ற கட்சி தேசம் முழுக்க இயங்கக்கூடிய அந்த கட்சி பாசிசத்திற்கு நேர் எதிராக இருந்து செயல்படக்கூடிய கட்சி தமிழகத்தில் நன்னிலத்தில் முதல் முறையாக வெற்றி பெறுகிறது என்றால் அங்கு சமத்துவமும் சகோதரத்துவம் மட்டும்தான் நிலைக்கும். இந்த பாசிச ஜாம்பங்கள் என்பது படிக்காது. ஏனென்றால் நேற்றைய தினம் பாருங்க, ஆட்டுக்குட்டி அண்ணாமலை அவனுக்குள்ள அடிப்படையில் அவருக்குலாம் படிச்சிருக்காருன்னு தான் அர்த்தம் தவிர அவருக்கு அறிவே கிடையாது. நேரடியாக எந்த ஆதாரமும் இல்லாத குற்றச்சாட்டுகளை நெல்லை முபாரக் அவர்கள் முகமது முபாரக் அவர்கள் வைக்கிறாங்க. சில குற்றச்சாட்டுகளை நேரடியாக முன் வைக்கிறாங்க. அது கொரோனாவை பற்றி வைக்கிறார். கொரோனாவில் எவ்வளோ பெரிய கையாடல் செஞ்சிருக்காருன்னு சொல்லிட்டு அப்போ நிச்சயமாக அந்த கிளிப்பை ஒரு பாசிட்டிவாக போட்டிருக்காங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சி அவங்க கொரோனா அப்படி சொல்ல ஆரம்பிக்கிறான். அண்ணாமலை ஆட்டுக்குட்டி பேச ஆரம்பிக்கும் போது கொரோனாவில் என்ன நல்லது செஞ்சாரோ உதயநிதி பேசுகிற அந்த கிளிப்பை ஜாயின் பண்ணி பரப்பிட்டு இருக்காங்க. இதுதான் ஆரோக்கியமான ஒரு அரசியல், ஒரு தேர்தல் பிரச்சாரம். இவனை போய் திட்டி நமக்கு என்ன கிடைக்க போகுது? இன்னும் சொல்லணும்னா நன்னிலத்தில் பாஜக ஃபேக்டர் ஒன்றுமே கிடையாது. அங்கே ஏடிஎம்கே தான். ஏடிஎம்கே வீழ்ச்சி அடைய போகிறது. ஏடிஎம்கே தோத்து விடுமோ என்ற அந்த பயத்திலேயே இன்னைக்கு காமராஜரை காப்பாற்றுறதுக்கு பிஜேபி நீங்க நல்லா பாருங்க, ஏடிஎம்கே ஆள் யாருமே மதவாத அடிப்படையில் நான் முபாரக்கனுக்கு எதிராக பிரச்சாரங்களை முன்வைக்கல. பாஜக கடந்த ஒரு வாரமா மதவாதத்தின் அடிப்படையில் வைக்குது. முஸ்லீம் என்று அடையாளப்படுத்துது, முபாரக் என்று அடையாளப்படுத்துது. இந்த ஆட்டுக்குட்டி அண்ணாமலை எங்கேயோ தேசப்பற்று தூக்கி பார்டருக்கு கூட்டிட்டு போயிட்டு இருக்கான். என்ன சொல்றான்? அங்க இருக்கக்கூடிய பார்டர்ல இருக்கக்கூடிய ராணுவ வீரர்கள் எவ்வளவு கஷ்டப்படுறாங்க, இரவு ஃபுல்லா முடிச்சிருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு, இந்த தேசப்பற்று உங்களுக்கு வேண்டும் என்றால் முபாரக் உள்ள வரக்கூடாது. அப்ப தேசப்பற்றுக்கும் இங்கேயும் என்ன சம்பந்தம்? இதை கொண்டு போய் எங்க முடிச்சு போடுறாங்க பாருங்க. அப்ப இது போன்ற அயோக்கியர்களை நீங்கள் நம்பாதீர்கள். இவர்கள் மத கலவரத்தை தூண்டுவதற்காக தான் முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. அதனால இந்த அண்ணாமலை இது போன்ற இந்த பாஜக சங்கிகள் நன்னிலத்தில் குறைச்சிட்டே இருங்க. தெரிஞ்சு போச்சு நீங்க தோக்க போறீங்கிறது உறுதியாயிருச்சு. நிச்சயமாக உதயசூரியன் சின்னத்துல முபாரக்கண்ணன் வெற்றி பெறுவாங்க. வாக்குப்பெட்டிக்கு போனீங்கன்னா வரிசை எண் 3ல் உதயசூரியன் சின்னம் போட்டிருக்கும். அதற்கு நேர் முகமது முபாரக்னு எழுதி இருக்கும். நீங்கள் அந்த பட்டனை அமைக்கி முகமது முபாரக்குக்கு உதயசூரியன் சின்னத்தில் வாக்கு செலுத்தி பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தில் அவர் வெற்றி பெற வைக்க வேண்டும். காரணம், இன்னைக்கு காலத்தின் சூழல். அவர் நிச்சயமாக வெற்றி பெற்று சட்டமன்றம் செல்ல வேண்டும். மற்றொரு விஷயம் என்னன்னா, இன்னைக்கு தேர்தல் களத்தில் நீங்கள் தொடர்ந்து பாருங்க, முபாரக் அண்ணனுக்கு யார் யார் ஓட்டு கேட்டு இருக்கா. முதல் முறையாக ஸ்டாலின் அவர்கள் அறிமுகப்படுத்தின பின்னாடி உதயநிதி வந்தார். நேற்று தினம் கனிமொழி வந்த அதே நேரத்தில் தான் ஆட்டுக்குட்டி அண்ணாமலை வந்துச்சு. திருமுருகன் காந்தி வந்திருக்காரு. கீரா வீரமணி அவர் வந்திருந்தார். அதே போல் இன்னும் பல்வேறு தலைவர்கள் வந்துட்டு இருக்காங்க. தொடர்ந்து இன்னைக்கு திருமாவளவன் பிரச்சாரத்தில் ஈடுபட்டு இருக்காங்க. அப்போ இந்த சமூகம் மதிக்கக்கூடிய, இந்த சமூகம் விடுதலைக்காக குரல் கொடுத்து பல்வேறு பணிகளை செய்த, சமூக நீதிக்காக குரல் கொடுத்த பல்வேறு தலைவர்கள் இன்னைக்கு முபாரக் அண்ணனுக்கு ஓட்டு கேட்குறாங்க. அப்படின்னா அப்போ நிச்சயமாக முபாரக் அண்ணனுக்கு அவ்வளவு தகுதியும் இருக்குன்னு தான் நம்ம பார்க்க முடியுது. அப்போ நிச்சயமாக இந்த தேர்தலில் முபாரக் அண்ணன் வெற்றி பெறுவது இன்ஷா அல்லா நிச்சயமாக உறுதி. அந்த வெற்றியை பார்க்க நிச்சயமாக ஆனந்த கண்ணீர் விட நாம் ஒவ்வொருவரும் தயாராக இருக்கின்றோம். காரணம் ஏன்? ஒரு பக்கம் பாஜக கதறிட்டு இருக்கிறான், தேசிய அளவில் கதறிட்டு இருக்கிறான். முதல் எம்எல்ஏவை தமிழ்நாட்டில் உருவாக்க போகுது. அந்த வாய்ப்பை திமுக கொடுத்துருக்கு. அதிகாரம் கையில் கிடச்சிருச்சுன்னா என்ன? அந்த அதிகாரத்தை பயன்படுத்தி ஒடுக்கப்பட்ட மக்கள், பிற்படுத்தப்பட்ட மக்கள், தாழ்த்தப்பட்ட மக்கள் என்று அனைத்து மக்களுக்கும் போராடக்கூடிய கட்சி எஸ்டிபி இருக்கிறனால முபாரக் அவர்கள் அனைத்து தரப்பு மக்களுக்கும் ஒரு பொதுவான நபராக இருப்பார் அப்படிங்கிறதுல மாற்று கருத்து கிடையாது. மதவாத சக்திகளை ஓட ஓட உரட்டக்கூடிய இடத்துல முபாரக் அண்ணன் இருப்பார் அப்படிங்கிறதுல மாற்று கருத்து கிடையாது.